ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். வாட் அ ஃபைனல், ஒரு டெரிஃபிக் ஃபைனல். மாஸ்டர் கிளாஸ் சேஸ் ஃப்ரம் ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஜார்ஜியா வால். அதாவது ஒரு 2-0 ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹை டார்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் 175+ டார்கெட் இன் உமன்ஸ் இன் T20 இதில் எனி திங் ஈவன் ஐபிஎல் ஆர் எனி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஃபைனல் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் அவுட் மேட்சஸில் இந்த மாதிரி சேஸ் பண்ணது கிடையாது. அதை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. குடோஸ் டு தம். ஒரு எலிகண்ட் ஒரு என்ன சூப்பராக இருந்துச்சு அவங்க ஆடின ஷாட்ஸ் எல்லாமே. ஸ்மிருதி மந்தனா வாஸ் அ பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் சீன் ஃப்ரம் ஸ்மிருதி மந்தனா. அவங்க த வே வந்து இந்த கவர் டிரைவ் பேக்வர்ட் பாயிண்ட்ஸில் ஒரு 4 அடிச்சதுலாம் இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபுட் ஒர்க்கு, ப்ராப்பர் ஃபுட் ஒர்க், பாலை வாட்ச் பண்ணி சூப்பராக ஆடினாங்க. அண்ட் வெரி வெல் சப்போர்ட்டட் பை ஜார்ஜியா வால். அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் மேட்சே டேர்ன் பண்ணிச்சு. அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் டிசி டீமுக்கு, டிசி உமன்ஸ் டீமுக்கு. ஒரு கண்டினியூஸாக 4 டைம் வந்துட்டு அவங்களால அந்த ஒரு ஃபைனல் அடில் அதை கிராஸ் பண்ண முடியலங்கிறது தான். ஈவன் தோ இந்த வாட்டி ஹை சான்சஸாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச வரையும் நான் டு பி ஜென்யூன் நான் நினச்சேன் டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். பட் குடோஸ் டு தம். ஏன்னா என்ட்ரியோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிளைண்ட் நாக்கு 15 பால்ஸில் ஒரு 45+ ரன்ஸு. லாஸ்ட் 4 overs அவங்க அப்படியே டேர்ன் அவுட் பண்ணிட்டாங்க 200 டார்கெட். இட் வாஸ் கோயிங் டு பி 180 ஆர் 190 கிட்ட தான் எதிர்பார்த்தது. அதை அவங்க 202 வந்து நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட்டும் டக்குன்னு ஃபால் ஆனதுக்கப்புறம் தட்ஸ் ஹவ் த சாம்பியன் பிளேயர், த சாம்பியன் மைண்ட் செட் கம்ஸ் அப். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஸ்மிருதி மந்தனா. ஸோ குடோஸ் டு தம். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி லைக் மேட்ச் அந்த டுவர்ட்ஸ் எண்டில் வந்து நல்லா அவங்களும் ஃபைட் பண்ணாங்க. டிசி உமனும் அந்த விட்டு கொடுக்காம வந்து அவங்களும் ஃபைட் பண்ணாங்க. நந்தினி சர்மா வாஸ் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன். சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அவங்களோட இதுவும். தென் இவங்க மேரிசன் கேப் பாவம், அவங்களுக்கு பாவம் எல்லா இடத்துலையும் தோத்துட்டே இருக்கேடாங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு. ஸோ அதுதான். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து அவங்க டீமை ஃபைனல் கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தனாவோட இது செகண்ட் டைட்டில். ஸோ வாட்ஸ் யுவர் தாட் கோகுல்? ஈசாலானோ கப்னம். ஸோ ஜெமிமா ஸ்மிருதி மந்தனா வந்து நேத்து ஏதோ அவங்க இது சொல்லிட்டு இருந்தாங்க 103 டிகிரி ஃபீவரா. அந்த இதுல வந்து ஷி ஹஸ் பிளேட் நியர்லி செஞ்சுரி 81 இது. அண்ட் ஓவரால் பார்த்தா எனக்கு இன்னொன்னு லாரன் பெல்லோட போலிங், ஐ திங்க் பெங்களூரியன்ஸோட ஹார்ட்ஸ் மட்டும் இல்லாம ஷி ஹஸ் பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்துட்டு she has captured everyone. So Lauren Bell 4 overs 19 and then Georgia Wall நீ சொல்லிருந்த. பட் ஓவரால் இந்த சீசன் வந்து டாமினன்ஸ் பார்த்தா ஆர்சிபி தான். ஐ நோ டிசி வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்ட் இருந்தாங்க. டாமினன்ஸ் பார்த்தா அந்த ஒரு 2 மேட்ச், ஒரு மேட்ச் மும்பையோட டிசியோட 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ரோட் டு த ஃபைனல் அண்ட் ஈவன் ஆன் த ஃபைனல் டே வந்து செம பர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மும்பையோட வந்து 2 டைம் சாம்பியன்ஸ். ஸோ வந்து ஓவரால் அண்ட் ஈவன் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து டக் அவுட்ல வந்துட்டு ஒரு க்ளூமா இருந்தது, எப்படி இந்த 200 எப்படி சேஸ் பண்ணணும்னு. பட் 2 people stood up and வந்து took it 169 runs partnership. So overall extremely happy, superb game for RCB. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 ஐபிஎல் ட்ரோஃபியும் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபேனா கோகுலுக்கு டபுள் டமாக்காவா என்ஜாய் பண்ணிருக்கான். இது மட்டும் இல்ல, இந்த வருஷமும் ஜெயிக்கிறோம் மென்ஸ். இதுல வந்து இந்த வருஷமும் ஜெயிக்கிறோம். பாக்கலாம், அத பத்தி நாங்க இருக்கோம்பா. அபி பிக்சர் பாக்கியே நாங்க இருக்கோம். நாங்களும் இருக்கோம். சொல்ல வேண்டியதான் சிஎஸ்கே மும்பை. ஓகே சரி கணேஷ், எப்படி போச்சு? ஆயுஷ் மாத்திரை கம்பேக். ஆமா, அது நம்ம கவர் பண்ணலாம், நாளைக்கு நம்ம கவர் பண்ணலாம் அந்த இது. லைக் வி விஷ் தம் அண்டர் 19 டீம் ஆல்சோ. அவங்களும் கப் அடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜாய் கொண்டு வரட்டும். எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் குட் டு சி தட் ஆயுஷ் மாத்திரை கம்பேக் அண்ட் ஆரஞ்ச் ஜார்ஜோட கன்சிஸ்டன்சி. குடோஸ் டு அவர் அண்டர் 19 டீம். லெட்ஸ் சி. ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்லு இது WPL. அதான் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீம் வந்து கப் வச்சிருக்காங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஸ்மிருதி மந்தனா வந்து இந்த 18 ஜெர்சி நம்பர் போட்டாலே வந்து அந்த சேசிங்ல வந்து கிங்கா இருப்பாங்கிறது எட்டானதா டைம் வந்து மந்தனா வந்து ப்ரூவ் பண்றாங்க. நிறைய டைம் பண்ணிருக்காங்க, ஆர்சிபிக்காக மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க அதான் கோகுல் சொன்ன மாதிரி ஷியர் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் 5 out of 5 வின் பண்ணப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு தே ஆர் கிளியர் கட் வின்னர்ஸா இருக்க போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க டாமினன்ஸை காமிச்சாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. குடோஸ் டு தெம். எஸ். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்ன ஸ்பெஷல் மென்ஷன் டு மலோலன் ரங்கராஜன். அவர் வந்து ஹெட் கோச்சா வந்து கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் லாட் ஆஃப் தம் கிவ் ஹிம் த கிரெடிட் டு மலோலன் ரங்கராஜன். அந்த ராதா யாதவா இருக்கட்டும், ஜார்ஜியாவா இருக்கட்டும், ஐ சீன் தட் அவங்களுக்காக ஐ டெடிகேட் ஃபார் ஸ்மிருதி மந்தனா as well as ஹெட் கோச் எங்களோட மலோலன் ரங்கராஜன் அவருக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் ஃபைனலி ராதா யாதவ் வந்து அந்த அந்த கேட்சை மிஸ் பண்ணி விட்டாங்க மின்னும் பண்ணி. லைக் அந்த கேட்ச் ட்ராப் அது மேபி எப்படி போயிருக்கும் தெரியாது. பட் அந்த ஒரு க்ளோஸ் இன்னும் ஒரு இன்டென்ஸாக போயிருக்கும் மேட்ச் இதை பொறுத்த வரையும். பட் அவங்க டான்ஸ் ஆடவும் இல்லாமல் பக்கவா வந்து டான்சிங் டவுன் த ட்ராக் வந்து 4 அடிச்சதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ராதா யாதவ் இதை பொறுத்த வரையும். ஸோ தட்ஸ் ஆல். குடோஸ் டு ஆர்சிபி டீம். ஸோ அண்ட் லெட்ஸ் சி, நம்ம வந்து இப்போ வேர்ல்டு கப் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டு கப் இதில் வந்து உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் குயிக்காக வந்து உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லு. செமிஃபைனல் யார் டாப் 4 கணேஷ்? இந்த வாட்டி யார் டாப் 4 வர போறாங்க? அதான் என்னோட ஆப்வியஸ்லி இந்தியா. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்தியா நேத்து வரைக்கும் ஆஸ்திரேலியா இருந்தேன். பட் இப்போ ஆஸ்திரேலியாவா சவுத் ஆப்பிரிக்கான்னு ஒரு டைலமா இருக்கு. அவர் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்காரு. அதான் பட் ஸ்டில் ஐ ஸ்டில் ஸ்டே வித் ஆஸ்திரேலியா. ஓகே. அப்புறம் வந்து அதுல இருந்து வந்து இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து. மேபி ஒரு வைல்ட் சான்ஸ் நியூசிலாந்து உள்ள வராமையே போக நடக்க சான்ஸ் இருந்தா, இன் கேஸ் ஆப்கானிஸ்தான் மாதிரி யாரும் உள்ள வந்தாங்கன்னா 4 தான். நான் 5 கேட்கல, 5 எல்லாம் கேட்கல, 4 தான். நீ அதுக்கப்புறம் டார்க்கா இதுதான். சரி, ஏன் ரீசன் நீ வந்து எதுக்காக நியூசிலாந்து நீ சொல்ற? உனக்கு ஒரு டபுள் மைண்ட் இருக்கும்போது why you are what's the reason for picking நியூசிலாந்து other than மத்த டீம்ஸை தவிர? நியூசிலாந்து ஏன்னு கேட்டனா, இப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியால தோத்துருக்கலாம் இப்போ சீரீஸ். பட் ஸ்டில் அவங்க வந்து 1 month இங்க இருந்து அவங்க வந்து ஆல்ரெடி இந்த கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ் டு ஆயிருக்காங்க. ஸோ இங்க கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டே அவங்களால ஒரு மேட்ச் வின் பண்ண முடியுது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கிற T20 டீம் கூட தே ஆர் ஏபிள் டு வின் 1 மேட்ச்ங்கிறப்போ தே ஹேவ் அ சைடு. அவங்களுக்கு இப்போ டாப் ஆர்டரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் டேரல் மிச்சலும் என்ன சொல்றது, அவரும் அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு இருக்காரு. சாண்ட்னர் வந்து அவரு பவுலிங்லயும் காமிக்கிறாரு, பேட்டிங்லயும் காமிக்கிறாரு. ஸோ அவங்க அந்த ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் அந்த நம்ம இந்தியா சீரீஸோட கன்சர்ன் இருந்த மாதிரி இருந்தது, ரன்ஸ் லீக் ஆகிற மாதிரி இருந்தது. அதை மட்டும் அவங்களால கண்டெயின் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா தே ஆர் வெரி குட் சைடு. அந்த ஒரு காரணத்தினால்தான் இஃப் த ஃபாஸ்ட் பவுலிங் பிக்ஸ் அப் வெரி வெல், ஜேக்கப் டஃபி இருக்காரு, அவங்களோட சரி மேட் ஹென்ரி, அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கண்டெயின் ரன்ஸ் கொடுக்காம போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெத் அண்ட் ஸ்டார்டிங்ல பவர் பிளேல தே ஆர் ஷியோர்லி கோயிங் டு பி a வெரி குட் சைடு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து ஐ ஃபீல் நியூசிலாந்து வில் பி தேர். ஓகே. நான் இன்னொரு ரீசன் நியூசிலாந்துக்கு நான் சப்போர்ட்டிங் கேஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட மேட்சஸ் வந்து இன்கேஸ் அவங்க வந்து லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க சூப்பர் 8க்கு. ஸோ சூப்பர் 8 செலக்ட் ஆனாங்க, அது ஆட்டோமேட்டிக்லி வந்து இப்போ என்னன்னா ப்ரீ சீட் 2 தான் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து குரூப் ஏல வந்து நம்பர் 1 டீம் வந்து பார்த்தா இந்தியா, நம்பர் 2 வந்து பாகிஸ்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் பியில் வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. குரூப் சியில் வந்து இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். குரூப் டியில் வந்து நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் வரலாம், சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் ஃபைனலிஸ்ட், பட் வந்து எப்படி இவங்களுக்கு நியூசிலாந்து எது கொடுத்துருவாங்கன்னா இந்த சீடிங்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த ரேங்கிங்ஸ் வைஸ்ல தான் போடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 7th ரேங்க் இருந்ததுனால ஸோ தே வில் கம் இன் டு த D2 செகண்ட். அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து நியூசிலாண்டு போகும். ஸோ அவங்க வந்து ஒய் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க மேட்சஸ் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கும். ஸ்ரீலங்காவில் நடக்கிறதுனால நியூசிலாந்து ஹேவ் அன் அப்பர் அட்வான்டேஜ் பிகாஸ் அவங்களோட அங்கே தான் அவங்களோட அந்த 2 ஃபேஸ்டு விக்கெட்டில் அவங்க பவுலிங் ஒர்க் அவுட் ஆகும். அவங்களோட ஸ்பின்னும் நல்லா இருக்கு. சாண்ட்னர், மைக்கேல் பிரேஸ்வெல் ஆல்சோ கம்மிங் பேக். ஸோ ஈவன் இஸ்டோதி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிலிப்ஸு. ஸோ தே ஹேவ் தட் அந்த ஒரு யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால ஐ திங்க் தே ஆர் வெரி குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளானிங். அதில் அண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் நல்லா பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால ஐ கேன் சப்போர்ட் வித் திஸ் கேஸ் நியூசிலாந்து. ஸோ தென் கோகுல், வாட்ஸ் யுவர் தாட்? உன்னோட இது என்ன செமிஃபைனல் 4? இல்ல நியூசிலாந்து ஓகே, அவங்க 2 பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஃபர்கசனும் ஹென்ரியும் வந்து பெட்டர்னிட்டி லீவ் போக சான்ஸ் இருக்கு. அது எந்த பாயிண்ட்ல டோர்னமெண்ட்ல வரும்னு தெரியல. ஸோ அது ஒன்னு இருக்கு. பட் ஆனா அவங்க நியூசிலாந்து வந்து
லாஸ்ட் ஒரு 30 T20ல வந்து 16 ஜெயிச்சிருக்காங்க. பட் 50% பட் ஆனா ஒரு பிக் டீம்ஸ் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா கிட்ட வந்து தே ஃபாலன் ஷார்ட். ஸோ அது வந்து ஒரு இதா இருக்கும். ஸோ அவங்க வந்து சூப்பர் 8 கன்ஃபார்மா வந்துருவாங்க. பட் செமிஃபைனல் வருவாங்கன்றதுனா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அடிச்சு பிகாஸ் இந்தியால ஆடுறதுனால ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபின் ஆலனும் செர்ஃபெட்டும் செம காம்பினேஷன். ஒரு டாப் ஓபனர்ஸ்ன்னு எடுத்தா நம்ம வந்து இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அதோட சேர்த்து நியூசிலாண்டும் இருக்காங்க ஓப்பனிங் வர அந்த ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் 190 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறது. பட் ஆனா அதுக்கப்புறம் ரச்சின், டெவன் கான்வே அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் தான் கொஞ்சம் வந்து இஸ் கோயிங் டு பி அண்டர் கொஸ்டின். தே ஹாவ் சாப்மேன், டேரல் மிச்சல் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ், அது வரைக்கும் சாண்ட்னர் கூட அடிப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் காம்பினேஷனை தவிர மத்த பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் அது அங்கதான் கொஸ்டின் வரும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து அவரு அதான் நீ சொன்ன மாதிரி பிரேஸ்வெல்லும் சாண்ட்னரும் இருக்காங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு அவங்க அந்த ஓப்பனர்ஸை தவிர மற்ற அடிக்கிற அந்த ஒரு 200 220 அப்படி அடிக்கணும்னா இல்ல சேஸ் பண்ணணும்னா அங்கதான் ஐ ஃபீல் தேர் கோயிங் டு ஃபால் ஷார்ட். But so, fast bowling, spinners wise, they have good. So you are not counting New Zealand in your in the semi-final. My list illa. I will go with Ganesh. One more reason என்னன்னா only நீ சொன்னல இந்தியா மேட்சஸ்ல சூப்பர் 8க்கு ஈஸியா குவாலிஃபை ஆயிருவாங்க. இன் மை ஒப்பீனியன் அவங்க சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிருவாங்க. சூப்பர் 8 எல்லாமே வந்து ஸ்ரீலங்கால தான் நடக்க போகுது. அண்ட் அந்த சைடுல சீட் பார்த்தா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து. இன்கேஸ் இந்த இதுல ஏதாவது ஒரு டீம் அப்செட் ஆச்சுன்னா வேற டீம் அகாமடேட் பண்ணா கூட இவங்களுக்கு வந்து இது ஈஸி கம்பேரிட்டிவ்லி. இந்த குரூப்புக்கு பதிலா இந்த குரூப் அவங்களுக்கு ஈஸி. இவங்க பவுலிங்க்கு அவங்களுக்கு பண்ண முடியும். இவங்க பேட்டிங் வந்து பெட்டர் தென் அவங்களோட பேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், ஒன்லி இங்கிலாந்து தான் அஹெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் வைஸ்ல பார்த்தா. ஸோ பவுலிங் வந்து இவங்களால மேட்ச் அப் பண்ண முடியும் அவங்களோட ஸ்கில் வைஸ், அவங்களோட லைக் அந்த ஒரு ரீசன்னால ஐ வில் கோ வித் நியூசிலாந்து செமிஃபைனல் வருவதற்கு சான்ஸ் இருக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் ஐ வில் கோ வித் கணேஷ். இது ஸோ உன்னோட இது சொல்லு அதர் லைக் 4. என்னோட அடுத்த இது வந்து ஆப்வியஸ்லி இந்தியா, இங்கிலாந்து இந்த குரூப்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷன். ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன ரீசன்ல நீ வந்து லைக் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் அவங்களோட ஸ்ரீலங்கா அவங்களோட ஸ்பின்னர் அட்வான்டேஜ்ல வச்சுட்டு நீ போறியா? ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இதுல எப்படி அவங்க சால்வ் பண்ண போறாங்க? அவங்க வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இப்ப லாஸ்ட் 3 டோர்னமெண்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட் குரூப் ஸ்டேஜ்ல எக்ஸிட் ஆயிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து செமிஃபைனல், ஃபைனல் அது வந்திருக்காங்க ஒரு 2 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. சோ அந்த ஓவரால் அவங்க வந்து அந்த 34 மேட்சஸ்ல லாஸ்ட் இப்ப 12 மாசத்துல 34 மேட்சஸ்ல 24 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஒரு பிக் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்திருக்கு, அது ஓகே. பட் அவங்களோட ஐ ஃபீல் அவங்களுக்கு ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து அப்ரார் அஹமதுக்கும் அந்த உஸ்மான் டாரிக் பத்தி அப்புறம் பேசலாம். பட் அப்ரார் அஹமது வந்து இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் T20 bowler, 5.36 எக்கானமி. ஸோ எல்லா மேட்சஸும் பிக் அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஸ்ரீலங்கால நடக்கிறது. ஸோ எல்லா மேட்சும் ஒரே இடத்துல நடக்கிறதுனால ஐ ஃபீல் அவங்க செமிஃபைனல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது செமிஃபைனல் வரைக்கும் நான் நினைக்கிறேன் செமிஃபைனல் வந்து அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட கொஞ்சம் பேட்டிங், சாய் மயூபோட பேட்டிங், ஷைப்ஜாதா ஃபரான் அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் அண்ட் ஸ்ரீலங்கால நடக்கிறதுனால அந்த ஒரு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும் ஸ்ரீலங்கால. அண்ட் தோஸ் 2 பிளேயர்ஸ் பாபர் ஆசம் வந்து ஒரு கிரிப்டனைட்னு தான் நினைக்கிறேன். பாபர் ஆசம் ஐ ஃபீல் இஸ் கோயிங் டு கொஞ்சம் காஸ் மோர் டேமேஜ் டு தெம் தேன் ஒரு இது பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ வரைக்கும் அப்படிதான் தோன்றது. சோ தீஸ் ஆர் த ரீசன். சல்மான் அலி ஆகோட பேட்டிங் கூட நான் பார்த்திருக்கேன், ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. இது வந்து நான் இது எல்லாமே வந்துட்டு சம் பீப்புள் மே நாட் லைக் இட், பட் ஆனா ஐ ஃபீல் திஸ் இஸ் வாட் இஸ் குட் ஹேப்பன். அதுதான் செமிஃபைனல் வரைக்கும் வந்து செமிஃபைனல் வராங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 போவாங்களா? இந்தியாவோட ஆட போறது இல்ல அவன் சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு ஆக்சுவலா நீ ரைட்டா கொண்டு வந்த என்ன ஒரே இல்ல நான் ஒரு அதை ஆட் பண்றேன். அதாவது நெட் ரன் ரேட் இஷ்யூஸ் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் USA இப்ப இதுல இருந்து என்னன்னா 4 மேட்சஸ் இருக்கு. இன் கேஸ்
someone upset அன்னைக்கு டேல வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரார் அகமதுக்கோ அவங்களோட bowling ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, will they able to chase 170 plus even though against USA மாதிரியான ஒரு டீம்ல? அங்கதான் எனக்கு ஐம் ஃபீலிங் தட் அவங்களோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேசிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ட்ரபிள் இருக்குமோன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு கைன்சன். இல்ல ஆல் திஸ் இந்த செமிஃபைனல்லாம் ஐ ஃபீல் அந்த 15th கேம் அவங்க ஆடுவாங்கன்னு தான் இன்னும் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா அந்த 15th கேம் ஆடுவாங்கன்னு நான் இன்னும் நினைக்கிறேன். இந்த அசம்ஷன் தட் தேர் கோயிங் டு பிளே தட் 15th நடக்கிற கேம் அன்னைக்கு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம் தோத்தாலுமே, ஸோ அந்த தோத்தா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரன் ரேட் மட்டும்தான் ஒரு எஃபெக்ட் இருக்காது. அதை தவிர தேர் கோயிங் டு லூஸ் த பாயிண்ட்ஸ். பட் அந்த ஒரு யுஎஸ்ஏவோட கேம் வந்து இஸ் கோயிங் டு பி கிரிட்டிக்கல். அது பாஸ்ட்லயும் நடந்திருக்கு, இது ஓகே. பட் ஆனா நீ கேட்ட கேள்விக்கு ஐ ஃபீல் அவங்களுக்கு அவங்க அந்த 180 கொடுக்காம அவங்களுக்கு அந்த ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட போலிங்ல. சோ அவங்க வந்து சேஸ் பண்ணும்போது 160 அந்த மாதிரி மேபி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா இல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த அகேன்ஸ்ட் வரும்போது சூப்பர் 8ல இங்கிலாந்து கூட ஆடும்போது அவங்க வந்து அந்த 180 கொடுக்கலாம். பட் அந்த ஒரு கேம் தான். பட் அதர்வைஸ் ஒரு டீமா குவாலிஃபை ஆகிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா யூஎஸ்ஏக்கு ஒரே ஒரு இஷ்யூ வந்து அவங்களோட bowling தான். பட் அவங்க பேட்டிங் வந்து இஸ் வெரி குட், பெட்டர். ஐ கேன் see it can compete with பாகிஸ்தான். அந்த சுபம் நினைக்கிறேன் அவர் கிடையாது, பட் சுபம் ரஞ்சன் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். சுபம் ரஞ்சனி வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ தே ஹேவ் அ பிளேயர்ஸ். இன்னைக்கு கூட பார்த்தா இந்த வார்ம் அப் மேட்ச்ல அகைன்ஸ்ட் நியூசிலாந்து ஜஸ்ட் 8 runsல தே ஃபெல் ஷாட். ஸோ அவங்க பேட்டிங் இஸ் ரியலி குட். இன் கேஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, if they post 190 plus or 180 plus on a Sri Lankan conditions, then அங்க போயிட்டு நம்ம பாபர சம டாட் பால் டாட் ஆனார்னா என்ன ஆகுது அங்கதான். பட் வி டோன்ட் நோ, பாகிஸ்தான் இஸ் அ பாகிஸ்தான். அவங்க திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம். தட்ஸ் வை எனக்கு அந்த ஒரு கன்சர்ன்ல தான் வந்து ஐ எம் நாட் பிக்கிங் பாகிஸ்தான். அண்ட் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ரொம்ப எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்குன்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த இதில் நான் ஐ கேன் கீப் தம் இன் டார்காஸ் அந்த இதில் இது பண்ணுவேன். ஸோ கணேஷ், நீ வந்து உன்னோட நீ இங்கிலாந்து சூஸ் பண்ணியிருந்தல்ல? இங்கிலாந்து நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இங்கிலாந்துக்கு நீ எந்த ரீசன்ல நீ இது பண்ண? இங்கிலாந்து ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்களுக்கு தே ஹேவ் கன்சர்ன்ஸ் ஆன் தி பவுலிங். ஸோ அந்த லைக் அவங்க பேட்டிங் இதுதான், அவங்க பவுலிங்கும் கன்சர்ன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல லைக் வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? அவங்க பவுலிங் எப்படி சரி பண்ண முடியுமா? அதான் இப்போ நீ ஏன்னா ஸ்ரீலங்கால நடக்க போறாங்க. இல்ல நான் அந்த ப்ரீசீடட் டீம்ஸை வச்சே நான் வரேன். இங்கிலாந்து நியூசிலாந்து இங்கிலாந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். கரெக்ட். சோ when compared to பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து இப்போ வந்து ஸ்ரீலங்கால போய் சீரீஸ் ஆடி இருக்காங்க, மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ தே ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். இப்போ ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஹோம் டீமை தோத்து உன்னால ஜெயிக்க முடியுதுங்கிறப்போ they are staying on the confidence. அவங்க கிட்ட பேட்டிங்கும் இருக்கு. சோ irrespective of the condition அவங்களோட பேட்டர்ஸ் டார்கெட்டை போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா they will be able to go through that. இப்போ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் தான், அதை வச்சு அவங்களோட பேட்டிங் பெட்டரா இருக்கறனால with their batting itself அவங்க வந்து போயிடலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே லைக் ஆக்சுவலா உனக்கு என்னடா தாட்ஸ் ஆன் இங்கிலாந்து? இங்கிலாந்து எப்படின்னா நாங்க வந்து ரன்னும் கொடுப்போம், அதை சேஸ் பண்ணிடுவோம் அப்படிதான் இருக்காங்க. 9.16 அவங்களோட போலிங் எக்கானமி, 9.83 வந்து அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அந்த மாதிரி இதுதான். நீ என்ன 200 அடிக்கிறியா, நான் 201 அடிக்கிறேன், 220 அடிக்கிறியா, 221 அடிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. பேட்டிங் வந்து செம ஃபயர் பவர் அவங்களோடது. சால்ட் அண்ட் பட்லர் அவங்க அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் வச்சுக்கோ. இந்த வாட்டி அபிஷேக் சர்மா இஷான் கிஷனுக்கு ஈக்குவலா வந்து சால்ட் அண்ட் பட்லர் இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி சால்ட் அந்த நான் போன அந்த 304 அடிச்சாங்கல்ல இதுல, அந்த மேட்ச் தான் ஞாபகம் வந்துட்டு. பறந்துட்டே இருக்கு பால், எல்லா பாலும் ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் 25 வயசோ 26 வயசோ பையன் ஹாரி புருக்கு. அவனுக்கு ஆஃப் த ஃபீல்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பாதி விஷயம் சொல்லாம அவன் டீமை காப்பாத்துறேன் அப்படின்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். ஐ ஃபீல் ஹாரி புர்க் இஸ் ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் பிளேயர் இங்கிலாந்துல. பார்க்கலாம்
அவன் எப்படி கேப்டன்சி பண்றான் இது பண்றான். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி திங். சாம் கரன் ஆல்சோ, அவன் ஆக்சுவலி சாம் கரன் வாஸ் மென்ட் டு பி ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா இது பண்ணணும்னு நினைச்சேன். பட் சாம் கரன் வந்து அவனை ஆஃப்டர் அந்த 2022 ஜெயிச்சாங்கல்ல 2022, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சாம் கரன் இஸ் பேக் அவன் டீம்ல. ஸோ நியர்லி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல. ஸோ ஹிம் அண்ட் ஜாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது வந்து டாப் ஆர்டரா பாட்டம் லோவர் ஆர்டரா லோயர் ஆர்டர் தெரியல. தான் பிகாஸ் சொல்லுவாங்க அவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜாக்ஸ 1-1 ஆடி பெத்தல்ல கூட யூஸ் பண்ணலாம் கீழே. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பட் ஆனா பார்க்கலாம் அவங்க எப்படி யூஸ் பட் பண்றாங்கன்னு. மோஸ்ட்லி அவங்க பெட்டல் தான் இது பண்ணுவாங்க அந்த இதுல. அண்ட் இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ பெட்டர்லயும் இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ்ல தான் ப்ராப்ளமே இருக்கு. ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல அந்த ஸ்பின் கண்ட்ரோல் பண்ண ஆதில் ரஷீத் இருக்காரு, லியாம் டாசனும் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் என்ன ப்ராப்ளம்னா இவங்களை அகாமடேட் பண்ண முடியுமாங்கிற கேள்விதான் இருக்கு. அதை பதிலாக வந்து திருப்பி ஆல்ரவுண்டர் கொண்டு போயிட்டு வில் ஜாக்ஸையும் இவரையும் ஆட முடியுமா, ரெண்டு பேருமே ஆட வச்சிருவாங்களாங்கிறது கொஸ்டின் இருக்கு. பெட்டல் அண்ட் இல்ல வில் ஜாக்ஸ் ஒரு 2 இல்ல மேக்ஸிமம் 3 பவுலர்ஸ் வந்து ஃபுல் கோட்டா போட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து இது பண்ணா அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சரோட ஃபார்ம்ல இருக்கு. ஆர்ச்சர் தன்னோட எண்ட வந்து ஆர்ச்சர் cannot go for runs. அந்த இன்னொரு bowler whether it is லூக் வுட், டாங்கோ and the other person ஓவர்டன், அவங்க எல்லாம் தான் the other person only is allowed to go 40 இல்ல அந்த மாதிரி ஒரு இது. ஆர்ச்சர் வந்து cannot go because ஆர்ச்சர் ஒருத்தரே வந்து he is the only person to control அந்த இது ஆதில் ரஷீதை தவிர. வெரி குட் தான், அவங்களோட போலிங்கை பொறுத்து தான் இருக்கு அவங்களோட டோர்னமெண்டோட ஜெயிக்குவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இன்கேஸ் ஆதில் ரஷீத் விக்கெட் எடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அங்கதான் அவங்களோட பெரிய இஷ்யூவே இருக்கு. பட் அகைன் அவங்களோட ஃபயர் பவர் வந்து நல்லா இருக்கிறதுனால ஐம் ஸ்டில் கோயிங் வித் இங்கிலாந்து. நான் ஹோம் டீம் ஸ்ரீலங்காவை யோசிச்சு வச்சேன். பட் ஸ்டில் இந்த ரீசெண்ட் சீரீஸ் பார்த்ததுல வந்து எனக்கு வந்து அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவர் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இங்கிலாந்து is the only team 1 to 11 எல்லாரும் பேட்டிங் பண்ணுவாங்க. I ஆமா, think கரெக்ட். மத்த டீம்ஸ்ல எல்லாருமே அதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அவங்க கிரிக்கெட்ல அப்படி வந்தாங்க ஐ திங்க் 1 பாயிண்ட்ல. பட் பார்க்கலாம் இந்த இது எப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்னோட இது பார்த்தேன்னு வச்சுக்கோ, லைக் என்னோட டாப் 4ன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி இந்தியா வந்து கம்ப்ளீட் டாமினன்ட் த்ரூ அவுட் த சீரீஸ் அண்ட் நோ பிரைனர். அவங்க தான் டோர்னமெண்ட் எல்லாரோட ஃபேவரேட்ஸுமே. ஸோ தேர் லைஸ் நம்மளோட ஹோம்ஸ் வேர்ல்டு கப் வேற. ஸோ நமக்கு தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லா பிளேயருக்கும். அதனால இந்தியா. தென் ஐம் பிக்கிங் இந்த இதில் வந்து ஐம் கோயிங் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐம் ரூலிங் அவுட் ஆஸ்திரேலியா. ஒன்லி ரீசன் வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் இல்லை. ஹெசல்வுட்டாக இருக்கட்டும், கமின்ஸாக இருக்கட்டும், அங்கே இல்லை. அங்கே வந்து நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான் ஒரு ட்ரஸ்டட் பவுலர். பென் டார்ஸ் ஆர் சைன் அபாட் ஆர் இவர் ஜேவியர் பாட்லெட் எல்லாருமே they will go for runs. we don't know how they can perform. அண்ட் ஆடம்ஸ் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பின்னும் வந்து இதா இல்லை, ரொம்ப கிரேட்டா இல்லை. மேத்யூ குனமன் ஃபைன், அவரையும் அடிக்க முடியும், 4 overs 36 கொண்டு போக முடியும். ஸோ நிறைய அவங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ரிலே ஆன் டிம் டேவிட், அவரோட பேட்டிங், கேமரூன் கிரீனோட கன்சிஸ்டன்சி, டாப் ஆர்டர் டிராவிஸ் ஜெட் மாதிரி அவங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆன் தேர் டே, அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் இப்ப இருக்கிற இந்த பவுலிங் இந்த ஒரு காரணத்தினால ஐம் கோயிங் வித் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் வெல் ரவுண்டட் டீம். ஆஸ்திரேலியால ஐ திங்க் இப்போ 2025ல அவுட் ஆஃப் ஆல் த கேம்ஸ் ஒரு கேம் மட்டும்தான் தே ஒன் டிஃபெண்டிங். சோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, சோ அப்படி சேசிங்ல சேசிங்ல அவங்க இது பண்ண. பட் ஆனா டிஃபெண்டிங்ன்ற போது நீ சொன்ன ரீசன்ஸ்னால அவங்கனால வந்து ஒரு க்ரூஷியல் கேம் வந்து எதர் சூப்பர் 8லயோ அந்த டைம்ல வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி கிரிட்டிக்கல் ஃபார் தெம். அப்பதான் வந்து ஐ திங்க் தேர் பிளேயர்ஸ் ஷுட் ஸ்டெப் அப். பட் என்னோட இதுல வந்து நானும் சவுத் ஆப்பிரிக்கான்னு தான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல சேஞ்ச் வந்ததுனால. ஆமா, ஏன்னா நான் இன்னொரு இது வந்து பார்த்தா அவங்களோட மேட்சஸ் எல்லாமே வந்து இந்தியாவில தான் நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து இன்கேஸ் அவங்க வந்து சேஸ் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் டோட்டல் போடுறாங்கன்னா அங்கே தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க வந்து ரிக்கில்டனாக இருக்கட்டும், ஸ்டப்ஸாக இருக்கட்டும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் எ வெரி போனஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இதை பொறுத்த வரையும். அண்ட் அவங்களுக்கு பவுலிங்கும் கண்ட்ரோல்டாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்
தே பிளேட் இன் ஐபிஎல் என்வரன்மெண்ட், அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு ஆடப் ஆகும். அந்த பாயிண்ட் அண்ட் பேட்ஸ்மேனும் அவங்களுக்கு நிறைய இருக்கு. தே ஆல்சோ டூயிங் சவுத் வெல். ஆப்பிரிக்கா கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா ரிஸ்பின்னர், அது ஒரு ஆமா வீக்னஸ். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நிறைய நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இருக்கிற டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆடும்போது அந்த ஒரு பிகாஸ் ஃபெரேராவும் இல்ல, சோ எய்டன் டனோவர் மார்க்ரம் ஃபெரேரா மட்டும்தான் இல்ல, இருக்காரு ஏடன் batsman. மார்க்ரம் தான் இருக்காரு. ஸோ ஆமா அப்படி இருக்கும்போது அது ஒரு வீக்னஸ் தான் நான் பாக்குறேன் சவுத் ஆப்பிரிக்காக்கு. பட் அதர்வைஸ் ஓவரால் அவங்களோட டீம் இட்ஸ் பேட்டிங்லயும் bowling இதுலயும் வந்துட்டு இஸ் குட். அந்த ஒரு ரிஸ்பின்னர் இல்லாத ஒரு இது மட்டும்தான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஐ ஃபீல் தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இன்கேஸ் ஐ திங்க் இது எந்த டைம்ல வந்தா ஃபைனல் தான் வரும்னு நினைக்கிறேன்ல, அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் தான், ஏன்னா நம்ம சூப்பர் எயிட் ஃபைனல் ஆடுறதுனால தான். அவங்க ஃபைனல் தான், லைக் அவங்க ஃபைனல் வருவாங்கங்கிறது வந்து ஒரு இதுதான். ஆமா ஆஹ் ஆமா. ஸோ அந்த பார்க்கலாம் அது. அந்த ஒரு இது இருக்கு. இந்தியாக்கு அகேன்ஸ்ட் எந்த டீம் வந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. எனக்கு அந்த சீட்ல பார்த்தோன்னா ஐ எக்ஸ்பெக்ட் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து தான். நியூசிலாந்து இங்கிலாந்து அவங்களோட இது. ஐ எம் ஃபீலிங் தட் மோஸ்ட் லைக்லி வந்து இந்தியா வெஸ் நியூசிலாந்து தான் செமிஃபைனல் வரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு சைடு. அதில் இந்தியா ஃபைனல் போகிற மாதிரி அண்ட் அனதர் இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ் இங்கிலாண்டுன்னு இருக்கும். ஐ ஃபீல் வந்து அங்கே தான் வந்து அகெயின் ஒன் மோர் டைம் இந்தியா வெஸ் சவுத் ஆஃப்ரிக்காவா வர சான்சஸ் இருக்குன்னு நான் எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் ஆகுது. ஒன் மோர் டைம் இந்தியா வெஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வர பாசிபிலிட்டிஸ் நிறைய ஆமா. இருக்கு. இது என்னோட ஏர்லி இந்தியா ப்ரெடிக்ஷன். ஆஸ்திரேலியா நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா வந்து வர முடியல. அவங்களுக்கு ஒரு இந்தியா மிகப்பெரிய ஆஸ்திரேலியா வந்தா நரேந்திர மோடி ஸ்டேடியம் பட் நல்லா இருக்கும் மேட்ச். ஆனா நான் ஒரு விஷயம் எனக்கு வந்து பர்சனலா என்ன ஆசைன்னா இந்தியா ஆஸ்திரேலியா வரணும், ஆஸ்திரேலியா போட்டு அடிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். எனக்கு அதேதான் அதுதான் அதுதான் என்னோட சொன்னேன் ஒரே ஆசை, அந்த ரிவெஞ்சை வச்சே ஆகணும் ஃபைனல்ல. ஏன்னா எனக்கும் அதுதான். ஃபைனல்ல வந்து ஆஸ்திரேலியாவை அடிக்க முடியாதுங்கிற ஒரு 20 இயர்ஸா இருக்கு பாரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இருக்கிறது. 96ல ஸ்ரீலங்கா பண்ணாங்க, அவங்கள தோக்கடிச்சாங்க. ஓகே, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே ஃபைனல்ஸ் வந்தது எல்லாமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இது பண்ணணும். பட் ஆனால் ஐ திங்க் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க லைக் இன் ஸ்டார்டிங் 2010 T20 வேர்ல்டு கப்பில். ஸோ அது இருக்கு. So, fine. ரொம்ப நாள் இந்த டிகேட்ல எதுவும் நடக்கல, அதனால அந்த இதுதான். நம்ம நம்ம I think எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஸோ ஒரே ஒரு டார்க் இது ஆஸா ஏதாவது வாட் அபவுட் ஆப்கானிஸ்தான் சான்ஸ்? அவங்களுக்கு ஏதாவது அப்செட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க குரூப்ல தான் ரொம்ப கஷ்டமான இருக்கு. டில வந்து பார்த்தா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா இல்ல அது குரூப் ஆஃப் டெத் தான். அந்த ஆப்கானிஸ்தானோட குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் தான். நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் கேம் வந்து அது சென்னையில நடக்கிறதா? ஆமா, அது எல்லாமே சென்னை இந்தியால தான் நடக்குது, எல்லாமே இந்தியால தான் நடக்குது. ஸோ அந்த ஒரு கேம் வந்து அப்செட் ஆகக்கூடிய கேமா ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அந்த அந்த ஒரு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தானோட போலிங் அண்ட் பேட்டிங் இப்போ அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற பிளேயர்ஸ் அந்த தே ஆர் ஒன்லி கண்டிப்பா தே ஹேவ் அ வெரி குட் சான்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ல. பட் ஓவரால் அவங்க டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். நான் என்னோட சூப்பர் எயிட்ல கூட நான் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரீ சீடட்னால அவங்க வந்தா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நியூசிலாண்டை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்ல எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தோணுது. மோர் தென் நியூசிலாந்துக்கு அன்பார்ச்சுனேட்டா இந்தியாவை ஃபேஸ் பண்றது தான் நான் செமிஃபைனல் அவங்கள இது பண்றேன். இல்லைன்னா நியூசிலாந்து இஸ் என்னோட ஆஸ்பெக்ட்ல நியூசிலாந்து இஸ் பெட்டர். ஐ திங்க் தே வில் பி பெட்டர் தென் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா அவங்க தே வில் வெல் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் யோசிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வைஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னொரு இது வந்து எப்படி சூஸ் பண்ணாங்கன்றது பார்த்தா ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் போனதுனால தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு 20 டீம்ல 20 டீம்ஸ் சூஸ் பண்ற இதை வந்து டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ல சூஸ் பண்ணிருக்காங்க. டாப் 8 டீம்ஸ் மட்டும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் 4 டீம்ஸ் எடுத்திருக்காங்க போன வேர்ல்ட் கப் ஓடுது. அண்ட் பாகிஸ்தான், நியூசிலாந்து எல்லாம் வந்து ரேங்கிங் பேசிஸ்ல வந்திருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் have qualified because of their performance in the previous T20 World Cup. கரெக்ட். So they have a good chance. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இவங்களையும் டச் பண்ணலாம். ஸ்ரீலங்கா டீம் அவங்களுக்கு வந்து இப்போ பத்திரனா இஸ் பேக், அவங்க இஸ் டூயிங் வெல். பத்திரனாவை பொறுத்தவரையும் அண்ட் தே டூ ஹேவ் இது சமீரா இருக்கட்டும், நிவன் துஷாராவா இருக்கட்டும், அசரங்கா, இவர் தீக்ஷனா. ஸோ அவங்க பவுலிங் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸில் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீலங்கா வந்து
அட்லீஸ்ட் ஒரு 55% வந்து அவங்களோட ஹோம் மேட்சஸ் அவங்க ஜெயிச்சிருவாங்க. லைக் தே ஹேவ் எ வெரி குட் ரெக்கார்ட் இன் தர் ஹோம் கண்டிஷன்ஸில். எப்படி அவங்களோட இது எப்படி நீ யோசிக்கிற? அவங்களுக்கு எதுவும் சான்சஸ் லைக் நானும் கொண்டு வரல, பட் வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? அவங்க ஸ்ரீலங்கன் இது அவங்களுக்கு பேட்டிங் மட்டும்தான் எனக்கு இது ஒரு கன்சர்னாக இருக்கு. பேட்டிங் தான் மெயின் கன்சர்ன். இல்ல, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா கான்பிடன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ரீசெண்ட் அந்த இங்கிலாண்டோட அதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா வந்து நல்ல செம கான்பிடென்ட்டா இருந்திருக்கலாம். அவ்வளவு லோவா இருக்கிற இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் கேம் தோத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கம் பேக்னா வந்துட்டு ஐ ஃபீல் கோயிங் டவுன். ஒரு சூப்பர் 8ல வந்து அவங்க எனக்கு பெருசா கான்பிடன்ஸ் இல்ல. அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து ஈவன் ஒன் கேம் ஜெயிப்பாங்களான்ற ஒரு எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் பிக் கான்பிடன்ஸ் ஆன் தட். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து இவன் அவங்க ஸ்ரீலங்காவில் என்ன ஒரு இஷ்யூனா ரெயின் அஃபெக்டட் மேட்சஸ் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இதில் தான் பாயிண்ட்ஸோட இதில் ஈக்குவலாக ஷேர் ஆகும்போது நெட் ரன் ரேட்டு இதெல்லாம் வரும். இன்கேஸ் பாகிஸ்தானுக்கு இன்கேஸ் விமென்ஸ் வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, லைக் இப்பயுமே நான் சொல்றேன், இனிமே இப்ப மேட்ச் கேன்சல் ஆச்சு, ஆஸ்திரேலியாவோட பிராக்டிஸ் இது கேன்சல் ஆயிருக்கு. இன்னொரு இப்ப பாகிஸ்தானுக்கு அங்கதான் அடி வாங்கும். அவன் பாய்காட் பண்றேன்னு எந்தோ தைரியத்துல வந்து சரி இந்தியா எப்படி தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பாய்காட் பண்ணானா அவனுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, இடியாபசிக்கல். இன்கேஸ் யூஎஸ்ஏயோட மேட்ச் கேன்சல் மழை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, போச்சு கோவிந்தா தான் அவனுக்கு. இல்ல எனக்கு ஒரு டவுட். இப்போ அவங்களும் அங்கதான் இருக்காங்க. இப்போ இந்தியா 15th அன்னைக்கு வந்துட்டு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அது அவ்வளவுதான், அது அவுட் ஆஃப் தி சிலபஸா போயிருக்கும் அவங்களுக்கு. இல்ல அவங்க பாய்காட் பண்றேன்னு சொல்லிட்டதுனால எப்படியும் பாயிண்ட்ஸ் நமக்கு தானே. மழை வந்தா என்ன மராட்டியன் இல்ல நாங்க ஃபீல்ட் எடுக்க போறேன்னு சொல்லி கேன்சல் ஆச்சுன்னா ஷேர் ஆகும். அவங்களும் எப்படியும் பாய்காட் தானே பண்ண போறாங்க. அது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க பண்ற காமெடி இதெல்லாம் இருக்கு. அண்ட் நம்ம தனியாவே பண்ணலாம். நான் நாசர் ஹுசைனோட இதுவும் பார்த்தேன், அதுவும் டபுள் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அவரோடது. எப்பா உனக்கு வந்தா ரத்தம் மற்றவனுக்கு வந்தா தக்காளி, நீ உன் கேப்டன்சில இருக்கும் போதுதான் டியூ டு த செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஃபார் என்ன பொலிட்டிக்கல் ரீசனா அவங்க ஐடியால் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க வந்து இதுக்கு போல தே நாட் டிராவல்டு வித் ஜிம்பாவே இதில் அவங்க போல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அவர் வந்து நம்ம சில இது கேள்வி கேட்குறது, இவங்க பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றதுலாம் வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆல்ரெடி இந்த டீம் வந்து பாகிஸ்தான் ஏன் அதாவது அவங்க வந்து இங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, அங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நம்ம ரியாலாவே பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இப்போ கரண்டா இப்போ இருக்கிற இதுல வந்து அட்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க தெர் இஸ் எ சீரியஸ் அந்த ஒரு செக்யூரிட்டி கன்சர்னால தான் நம்ம போறது இல்லை. அண்ட் இது ப்ரீ பிளான்ட் இந்த ஒரு கன்சர்னால தான் ஹைபிரிட் மாடலில் நம்ம ஜென்யூனாக இது பண்ணியிருக்கோம். இவங்க இப்போ சொல்றது நாசர் ஹுசைன் சொல்றதுலாம் வந்து ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஈவன் தோ ஐ லைக் இஸ் அவரோட வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட், பட் இந்த இதில் வந்து ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம். ஜஸ்ட் வாண்ட் டு அப்டேட். இட் வாஸ் எனக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. நீ என்னடா ஒரு அதாவது அங்க அவங்க மேல இருக்கிற அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு கான்பிடன்ஸ் அங்கதான் கொஞ்சம் இதா இருது எனக்கு. ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்க ஆஷஸ் இது பண்றது, டெஸ்ட் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்றது, அந்த விஷயம் எல்லாம் வாஸ் குட். பட் தே நீட் டு அண்ட் ஒன் மோர் திங், எஸ்பெஷலி ஹிம், அவரோட பேக்ரவுண்டு எல்லாமே he needs to look at the bigger picture. ஓகே, மத்தவங்க வந்து இப்போ ஆர்டெட்டனோ இல்ல வானோ வந்து மைக்கேல் வானோ வந்து அவங்க எல்லாம் வந்து they can அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லலாம். பட் he needs to look at the bigger picture and based on that he needs to make இது அது ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸோட இது. பட் அதர் தென் தட் அவங்களோட the way they cover cricket, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இது அண்ட் மோர் அந்த மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து குவாலிட்டி. ஸோ அதான், ஸோ இதுதான் எங்களோட இது தாட்ஸ், லைக் எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், குவிக் ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான். அண்ட் ஒன் மோர் டீம் மறந்தோம், வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸுக்கும் அவங்களுக்கு வந்து ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட் அவங்க பேட்டிங் பவர் இருக்கு சம்வாட், பட் ஸ்டில் வந்து நிக்கோலஸ் புரன், கிரண் பொலாட், அந்த ரசல் அவங்கள மாதிரியான ஒரு இது இல்லை. ஒரு சுனில் நரேன் மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஒன்லி அவங்க ரிலே ஆன் அகில் ஹுசைன், அவர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற பிளேயர்ஸ் யாராலையும்
அந்த அளவுக்கு பெருஃபா இது பண்ண முடியாது. அங்கே தான் அவங்களோட இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பாயிண்ட். பட் லாஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப் அவங்க தான் வின் பண்ணாங்க. அப்போ வேற டீம், டேரன் சமியோட டீம். Remember the name. அவங்க உனக்கு அது ஞாபகம் இருக்கா? 2016ல நம்ம செமிஃபைனல்ல ஏதோ உங்க ஆமா. ரூம்ல நீங்க 2 பேரும் ரூம்மேட்ஸா இருந்தீங்க அந்த டைம்ல. ஆமா ஆமா கரெக்ட். அந்த நேரத்தில் பார்த்தோம், அப்போ பார்த்தோம் நம்ம. இன்னொரு என்ன இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்க போறதுன்னா, இந்தியால நடக்கிற மேட்சஸ் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம ஸ்ரீலங்கால வந்து அது அவங்களோட அந்த வெதர் ரிலேட்டட் ஸ்டாப்பேஜஸ் பத்தி நம்ம பேசினோம். பட் ஆனா இந்தியால வந்து எந்த அளவுக்கு வந்து டியூ வந்து அஃபெக்ட் ஆக போறது, அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா ஐபிஎல்ல பார்த்திருக்கோம், போத் த டீம்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஈவெண்ட்ல வந்துட்டு திஸ் டியூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா டீமுக்கும் ஈக்குவலா இருக்கணும்னா பேட்டிங் அண்ட் போலிங் வந்து ஈக்குவலா இருக்கணும். தட் டீம் சேசிங் ஷுட் நாட் ஆல்வேஸ் ஹாவ் தி ஒரு அப்பர் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் டியூ is going to be ஒரு மைக்ரோஸ்கோப்ல எல்லாரும் பார்க்க போறாங்க, இன்க்ளூடிங் ஐசிசி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த டோர்னமெண்ட்ல வந்து there should be no ஒரு unfair advantage because of due. So these are our thoughts. We have discussed so much. Let's see. நம்ம சாட்டர்டே 3 மேட்சஸ் நடக்க போறது அண்ட் தென் வில் டெஃபினெட்லி கவர் சம் ஆஃப் த மேட்சஸ். சண்டேவும் மேட்சஸ் நடக்க போறது. ஸோ இந்த ஒரு குரூப் ஸ்டேஜஸ்ல அசோசியேட் நேஷன்ஸ் இருக்காங்க. இட் இஸ் தேர் டைம் டு ஸ்டெப் அப். அசோசியேட் நேஷன்ஸ்க்கு வந்துட்டு டு கிரியேட் அன் இம்பாக்ட். நாட் ஓன்லி ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸோ இது கிடையாது, பட் ஓவரால் எல்லா டீம்லயுமே வந்து இட்டலிக்கு ஒரு நியூ இது, நேபாள் அவங்க ஐ திங்க் நேபாள் வந்து இப்போ யுஏஇ கூட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யுஏஇயோ ஏதோ ஒரு வார்ம் அப்ல ஒரு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒமான் ஐ திங்க் ஒமான் இது பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட இது அண்ட் நமீபியா, அவங்க எல்லாம் வந்து நமீபியா இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் பிக் 50 ஓவர் வேர்ல்ட் கப் தேர் கோயிங் டு ஹோஸ்ட். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்க்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்காட்லாந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஈவன் தோ இஃப் தே cannot win and go into the Super 8, but to make that impact, to create that statement, this is their opportunity. So overall this World Cup is going to be great. Let's see what is going to happen. It's going to be great. Over 20 teams first time aada poranga. So I think these are our thoughts. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. We'll come up with more great cricket World Cup related content. Thank you so much.